அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. கர்மானா என்ன, கர்மாவை எப்படி கழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இந்த யூடியூப்பில் நிறைய வலைத்தளங்களில் வந்துட்டுருக்கு. அடிப்படையில் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் இந்த பதிவும் கூட. மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை, சஜஷன் வர்றதில்லை அப்படின்றாங்க. நம்ம நண்பர்களுடனும் இதை பகிர்ந்துக்குங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் விரிவான பதிவு தான், பொறுமையாக கேட்க நேரம் இருக்கவங்க கேளுங்க, இல்லைன்னா பிறகு எப்போ நேரம் இருக்கோ அப்போ கேளுங்க. கர்மா அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ளே வர்றது, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் திரும்பி வரும் அப்படிங்கிறது எல்லாத்து மனசுக்குள்ளேயும் இருக்கின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த கர்மாவை அடிப்படையாக வச்சு நம்ம என்ன புரிதலில் இருக்கோம்னா, ஏதோ ஒரு கர்மாவை நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம், அந்த கர்மா கழிஞ்சாதான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதனால தான் யாராச்சும் ஒருத்தர் கர்மாவை கழிப்பது எப்படி அப்படின்னு பேசினாங்க அப்படின்னா நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவோம். எப்படியாச்சும் நம்மளும் ட்ரை பண்ணி அதை கழிச்சிட்டு இந்த பூமியை விட்டு போயிடலாம், நம்மளுக்கு பிறப்பில்லாத நிலை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் மனசுக்குள்ளே எல்லாத்துக்குமே இருக்கும். இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே, தவறு கிடையாது. ஆனால் அதனுடைய அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது நமக்கு வேணும். நம்ம ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் பிறந்திருப்போம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எதுக்காக பிறந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்றது வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கு, நான் அப்படிங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கு, அந்த நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள் எல்லாம் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். அப்போ என்ன வேலைக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. என்ன வேலைக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இது நம்ம ஒரு புக்கு டாபிக் மாதிரி வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். ஒரு புத்தகத்துக்கு ஒரு தலைப்பு வைக்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, நம்ம இந்த பூமிக்கு வந்தால் என்ன மாற்றம் இந்த பூமியில் நிகழ வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது தான் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்குள்ளே நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஒரு புக்கு தலைப்பு தான் என்ன பண்ணுங்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோவிலை நீங்கள் கட்டி முடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பழக்கத்தில் சொல்கிறது தானே, அதுதான் உங்களுக்கான கர்மா. இது புக்கோட மெயின் டாபிக். இப்போ அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சப் டாபிக்ஸ். என்னென்னா, அந்த கோயிலை கட்டணுங்கிறது உனக்கு வேலை, அதுக்கு நீ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிச்சா, ஒரு கோவிலை கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கணும், நல்ல குருமார்களோட அறிவுரை இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல உறவுகள் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்ன சப்டாபிக்ஸ். இப்போ இந்த சின்ன சின்ன தலைப்புகள் எல்லாம் நமக்கு கைகூடி வந்தால் தான் அந்த கோவிலை கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ அதுதான் அந்த கர்மாவை கழித்தல் அப்படிங்கிறது. இது உதாரணத்துக்கு தான் சொல்லப்படுது. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கர்ம பலன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் மாறும். அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதன்மை நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு பிறப்போட முதன்மை நோக்கம் வந்தால் இதை செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறது முதன்மை நோக்கம். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன நோக்கங்களின் தொகுப்புகளாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் அந்த கர்ம பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சா தான் இந்த நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வார்டில் ஒரு பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்னா கூட நம்மளாக பிரசிடெண்ட் ஆகிட முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிறது வேறு. பொதுவாக பார்த்திங்கன்னா மக்களோட நன்மதிப்பை பெறணும், அவங்களுக்கு சேவை செய்யணும், இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஊருக்குள்ளே நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ தான் நம்ம பிரசிடெண்ட் ஆக முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்போ பணம் அப்படிங்கிறது வேறு, இருந்தாலும் பொதுவாக சொல்லப்படுறது. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய வேண்டும் அல்லவா, அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ வாழ்க்கையில் கர்மாவை கழிப்பது எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம நிறைய சொல்லுவாங்க. சித்தர்கள் நமக்கு சொல்கிறது என்னென்னா, நிறைய அன்னதானம் செய்யுங்க, கர்ம பலன் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே அதில் கர்ம பலன் குறையுமா அப்படின்னா குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எப்போ நீங்கள் மனதார ஒருத்தருக்கு சாப்பாடை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே எல்லா உயிர்கள் மீதும் உங்களுக்கு ஒரு அன்பு வந்துடும், ஒரு பாசம் வந்துடும். அது வரையிலும் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்தாலுமே அதுக்கப்புறமா நம்ம அந்த தவறுகளை செய்ய மாட்டோம். தொடர்ந்து அன்னமிட சாப்பாட்டு ஒன்று தான் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு போதும் அப்படிங்கிற வார்த்தையை ஒருத்தர் வாயிலிருந்து உங்களால் கொண்டு வர முடியுதுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்களை செய்கிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம்.
அப்போ அதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கும்போது ஒரு உன்னத நிலையை அடைவோம். அந்த உன்னத நிலையின் மூலமாக நிறைய நல்லதுகளை செய்வோம். நமக்கு தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் விமோசனம் அதிலிருந்தே கிடைக்கலாம். அப்படிங்கிறனால தான் அன்னதானம் செய்தால் கர்மா குறையும் அப்படிம்பாங்க. உண்மையிலுமே ஒரு கர்மா எப்போது குறையும் அப்படின்னா, நம்ம என்ன வினையை வாங்கி வந்திருக்கிறோமோ அந்த வினையை நாம் முடித்தால்தான் அந்த கர்மா தீரும். உதாரணத்துக்கு நம்ம யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு சொல்லால் காயப்படுத்தியிருக்கோம், ஒரு பெரிய வார்த்தையை வச்சு நம்ம திட்டியிருக்கோம். அந்த சொல்னால பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அது ஒரு கர்மா. அதையும் ஆண்டவன் கொடுத்து அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி புத்தகத்தோட டாப்பிக்கில் கீழே சப் டாப்பிக்கில் இது ஒன்று. அப்போ நீ இதை அனுபவிச்சா தான் அடுத்த இடத்துக்கு போவ அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம யாராச்சும் ஒருத்தர் திட்டும் போது ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் தவறு செய்வோம், அதுக்காக அவங்க திட்டுறாங்க, காயப்படுத்துகிறாங்க நம்ம அப்படிங்கும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இது நம்ம கர்மாவால் கழிக்கக்கூடிய செயல். அப்போ ஏற்றுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பி நீங்கள் திட்டுறீங்க, திருப்பியும் ஆவேசப்படுறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு கர்மாவை நம்ம உற்பத்தி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது பொருள். அப்போ சூடு சொரணம் இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு கணக்கினால் நிகழக்கூடியது. நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி போகும். அதனால வாழ்க்கையை நம்ம அவ்வளோ சீக்கிரம் கணிக்கவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சா தான் நம்ம மெயின் டாபிக்கு போக முடியும். அப்போ வாழ்க்கையை நம்ம தான் நகர்த்தணும். சொல்லப்போனால் என்ன நகர்த்துறது? ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு அடிப்படை என்னவோ எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். இறைவன் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கர்மா சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மாவுக்காக என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வரிசையாக வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பயணித்துக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம எதுக்கு வந்தோம், நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு காட்டிடுவார். அது இல்லாமல் அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துட்டோம், அப்பாடி நம்மளால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா அப்படின்னு உக்காந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துக்கு கொடுத்து அனுப்பிச்சது இருக்கு இல்லையா, திருப்பி இதை ரீபேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நமக்கு கொடுத்து அனுப்பிச்சிருப்பார், இந்த வேலையெல்லாம் முடிஞ்சால் தான் உனக்கு இந்த கர்மா முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பார். எதையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த லௌகீக வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மது எல்லா பழக்கத்துக்கும் அடிமையாகி எந்த வேலையும் செய்யாமல் படுத்தே கிடப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்த கடமை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்காது. அந்த கர்மா மீண்டும் ஏதோ ஒரு பிறவியில் தொடர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறது, வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் நமக்காக கொடுக்கப்பட்டது. என்ன வேலையை அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். போகும்போது அந்த கர்மா நமக்கே தெரியாமல் சில வினைகள் வருகிறது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம்னா அந்த கர்மா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். கழிய நம்மளோட மெயின் டாபிக் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனுடைய செயல் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்த வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இறைவன் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போயிடலாம். அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். சில விஷயம் வரும்போது அப்படியே ஏற்றுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றம் வரும். நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும், யோசிச்சு பாருங்களேன். வாய்ப்புகள் வராமலாம் இருந்திருக்காது. வேலையாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கும்போது வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். அதை ஏற்றுக்கல, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு உதறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல மாற்றங்கள் உண்டாகாமல் அப்படியே வாழ்க்கை பயணிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே நமக்கு நாமே செய்து கொள்கின்ற தீது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. எது நடந்தாலும் சரி எல்லாமே நம்ம தான் காரணம். அவர் சப் டாபிக் போட்டு கொடுத்துட்றாரு, அதில் எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிற நம்மக்கிட்ட தானே இருக்குது. ஒரு விஷயத்த செய்யணும், செய்யலை, இங்கே இருக்க உலகப் பொருட்களெல்லாம் மயங்கி அதிலேயே போதையிலேயே நமக்கு இருக்கோம் அப்படிங்கும் போது அந்த வினையானது நிகழப்பெறாது. அந்த வினை நிகழலைன்னா அடுத்தது எதுவும் நிகழாது. அப்போ நம்ம வந்ததுக்கான நோக்கமே இல்லாமல் போயிடும். அப்போ அவர் என்ன எழுதி அனுப்பிச்சாலும் எதை கொடுத்து அனுப்பிச்சாலும் செய்ய வேண்டிய நம்ம சரியாக செஞ்சோம்னா தான் அதனுடைய பலன் அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுமே தவிர, நம்ம எதையும் வினையாற்றவில்லை ஆனால் கர்மா கழியணும்னா எப்படி கழியாது இல்லையா? அதுதான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே நடந்தது எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நடந்துருச்சுன்னு அதுவே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிகழ்காலத்தில் நிகழ வேண்டிய கர்மா எதுவுமே நிகழாமல் போயிடும், நடக்காமல் போயிடும். நம்மளால சிறப்பாக செயலாற்ற முடியாது. நடந்துருச்சா போயிட்டு போகுது, அடுத்தது என்ன அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த கர்மாவை பற்றின புரிதல் எல்லாத்துக்குமே சரியாக வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு விஷயம் கர்மா கழியணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இந்த வினாடி எனக்கு முன்னாடி ஒரு செயல் வருகிறது அப்படின்னா அந்த செயலில் நம்ம ஈடுபடணும். உதாரணத்துக்கு நமக்கு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவாதீங்க, அவங்க கஷ்டப்படணுங்கிறத அவங்க கர்மா, அதை போய் நம்ம செஞ்சோம்னா அந்த கஷ்டம் நம்மளை தூத்திக்கணும். அப்படிலாம் கிடையாது.
ஏன்னா யாருக்கு என்ன எழுதப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த கஷ்டப்படுகிறார்கள், அவர்களை பார்க்கிறீர்கள், அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களது கர்மாவாக இருந்தால் அதை நீங்கள் தவிர்த்து விட்டு போனீங்கன்னா அந்த கர்மா தொடர ஆரம்பிக்கும். அந்த நிமிஷத்திலே உங்கள் கண்ணுக்கு படுதா, மனசுக்கு இது சரின்னு படுதா, அவங்களுக்கு உதவி செஞ்சுருங்க. அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய கர்மா வேலையை நீங்கள் சரியாக செய்து விட்டீர்கள் என்பது அதன் பொருள். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கர்மா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சிட்டீங்க, அது கழிஞ்சு போயிடும். மாறா ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு வேணும் வேணும் நல்லா வேணும் அப்படின்ட்டு போனோம்னா அது திரும்ப நமக்கு தொடர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்போ கர்மா என்பது ஒருவர் செய்கின்ற செயல் நமக்கு வந்து சேரும் என்பது மட்டுமல்ல, வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வாழ்க்கையை நகர்த்துவதற்கும் நாம் ஏதாச்சும் செயலை செய்யணும், அப்படியே உட்காந்துடக்கூடாது. இப்போ மிக்சியில் நம்ம சில விஷயங்களை போடுறோம் சட்னி அரைக்கிறதுக்கு. மிக்சியில் போட்டதுமே சட்னி ஆகிடுமா? கிடையவே கிடையாது. அதுக்கு அந்த மோட்டர் ஆன் பண்ணணும். அப்போ அது ஒரு செயல், அப்போ தான் இது சட்னியாக உருவம் மாறுது இல்லையா? அப்படித்தான் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஏதேனும் ஒரு வினையை செய்தால்தான் அதற்கான பலன் கிடைக்கும். அப்போ எது இருந்தாலும் அதற்கான வினையை நாம் ஆற்றுவது நமது கடமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அழகானதாக நமக்கு பிடித்தமானதாக இருக்கும். இறைவன் கணக்கில் எதுவும் பெருசாக தப்பாது. நம்ம தான் நினச்சிக்கிறோம் இல்லை விதியை வென்றாச்சு, விதி மதியால் வெல்ல முடியும். அந்த மதி அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா விதிக்கு உட்பட்டது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்ன புரிதல் உங்களுக்கு உண்டாயிருந்தது அப்படின்னா அடியேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் கேளுங்க, அடியேனுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு அதற்கான பதிலை அளிக்க கடமைப்பட்டுள்ளேன். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அடியேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இந்த பதிவோட நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது, யூடியூப் அல்காரிதம் மாறினால அப்படின்றாங்க. உங்கள்